வெளில வந்தவர் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் எங்க இருந்து வச்சிருந்தாருன்னு தெரியல. அவர் கையில இருந்த கத்தியால டாக்டரை வந்து 2-3 இடத்துல குத்திட்டார். கழுத்து பகுதி, மார்பு பகுதி, காதோட பின்பகுதி, முதுகு பகுதி, தன் தலையில குத்தி அவரை வந்து லாக் பண்ணிட்டதுனால எங்களால ரூமை ஒடிக்க முடியல. ஒடிக்க முடியாம பக்கத்துல இருந்த செக்யூரிட்டி, பக்கத்துல இருந்த மெடிக்கல் ஆபீசர்ஸ், பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் அவரை வந்து ரெக்கவர் பண்ணி வெளியில கூப்பிட்டு வந்து இமீடியட்டா நாங்க டுக் ஓவர் பண்ணி அவருக்கு வந்து ரிசஸ்டேட் பண்ணி அவர் ஆபரேஷன் ஷிஃப்ட் பண்ணி வூண்டோட டெப்த் எல்லாம் அசஸ் பண்ணி ஹியூஜ் பிளட் லாஸ் இருந்தது. 5 கிராம்ஸ் ஹீமோகுளோபின் தான் இனிஷியலா இருந்தது. 2 யூனிட் பிளட் கொடுத்து எல்லா வூண்டையும் சூச்சர் பண்ணி இப்போதைக்கு பேஷண்ட் எங்க டாக்டர் வந்து ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருக்காரு. அண்டர் அனஸ்தீசியால இருக்கிறதுனால we have to wait and see for another 6 to 8 hours for his recovery. இதை பத்தி வந்து அந்த மருத்துவர் வெளியில வந்து சொன்னாதான் சார் தெரியும். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சதுல அவருக்கு ஏதோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 6 தடவை கீமோதெரப்பி கொடுத்தோம். 6 கீமோதெரப்பி கொடுத்து வீட்டுக்கு வந்து நுரையீரல் பாதிப்புன்னு சொன்னதுனால நான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஆக்சிஜன் வச்சிருந்தேன். 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து திரும்பி சிக்காயிட்டதுனால வெளியில ஒரு தனியார் மருத்துவருக்கு போனேன். அங்க போனோடனே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நுரையீரல் பாதிச்சிருக்கு, அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொன்னாருங்கிறத அந்த பையனும் சொல்லல. அதை பத்தி கேட்க வந்துதான் அந்த டாக்டர் கிட்ட தர்க்கமாச்சா இல்லையாங்கிறது கூட டாக்டர் வெளியில வந்து அவரே பேசினாதான் தெரியும். நாங்க வந்து அந்த பையன் மூலியமா கேட்டது இதுதான். ஒரே ஒரு பையன், அந்த பையன் மட்டும்தான். அவனையும் பிடிச்சி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தர் என்கொயரி போலீஸ் தான் அவருடைய ஓபி ரூம்குள்ளதான் கதவை சாத்திட்டு அவர் ரூம்ல குத்தி இருக்கிறான். கழுத்துல, காதினோட பின்பகுதியில, நெத்தியில, முதுகு 2 பக்கம் முதுகுலையும், அதுக்கப்புறம் வந்து தலையில 2 இடத்துல, வயிற்றுல வந்து கையால தான் குத்துனதுனால வயிற்றுலையும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எந்த ப்ளீடிங்கும் இல்லை. மற்ற வூண்ட்ல எல்லாம் பிளட் லாஸ் நிறைய இருந்தது. அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்டு, ஹார்ட்டுக்காக ஆப்ரேஷன் பண்ணவர். அதில் வந்து மாத்திரை மருந்து அசிட்ரோன் மாத்திரை போடுறதுனால சாதாரணமாக ப்ளீடிங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எக்ஸசிவாக. இதனால வந்து எக்ஸஸ் ப்ளீட் ஆனதுனால நம்ம உடனே இமீடியட்டாக தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி கார்டியோதொராசிக், வாஸ்குலர் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி எல்லா டிபார்ட்மெண்ட் சர்ஜனும் சேர்ந்து அவரை ரிசஸ்டேட் பண்ணி நல்ல முறையில் ஆப்ரேட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு பேஷண்ட் அனஸ்தீசியால இருக்காரு. ஹீமோடைனமிக்கா அவர் ஸ்டேபிளா இருக்காரு. 7 இடத்துல கத்தி குத்து. விக்னேஷ் பல்லாவரம், பெருங்களத்தூர். விக்னேஷ் பேஷண்டோட பையன் வந்து விக்னேஷ், பெருங்களத்தூர். சரிங்களா? அவங்க அம்மா பேரு காஞ்சனா. டாக்டர் வந்து பாலாஜி, அசோசியேட் ப்ரொஃபசர் மெடிக்கல் ஆன்காலஜி, renowned medical oncologist, and he has been from the hospital inauguration he has been working here, and he is very sincere also. But only problem வந்து அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட், பேஸ் மேக்கர் வச்சிருக்காரு. அயோட்டிக் அனியூரிசமுக்கு அயோட்டாவே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அவருக்கு சிந்தட்டிக் கிராஃப்ட் போட்டு. அந்த மாதிரி கண்டிஷனில் அவர் ப்ளீடிங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அசிட்ரோன்னு ஒரு டேப்லெட் போடுவார். அது இந்த மாதிரி கத்தி குத்து பட்டு ப்ளீடிங் ஆனதுனால எக்ஸசிவா ப்ளீடிங் ஆகி அந்த ப்ளீடிங்னால தான் அவருக்கு ப்ராப்ளம் வந்தது, கத்தி குத்தை விட. இப்போ மருத்துவர் உடல்நலம் எப்படி சார் இருக்கு? சீரான நிலையில இருக்கா? இப்போதைக்கு நானும் வந்து ஒரு எமர்ஜென்சி மெடிசன் அனஸ்தீசியாலஜிஸ்ட். ஸோ இமீடியட்டாவே ரெசசிடேஷன் டுக் ஓவர் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம். இப்போதைக்கு வந்து பாலாஜி சார் வந்து ஸ்டேபிளா இருக்காரு. We pray God that with our efforts he will come around well.